இயேசுவின் அன்பானவர்களே, இன்று டிசம்பர் மாதம் 26ஆம் நாள். இதே நாள் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சுனாமி ஆழி பேரலை தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திய இந்த நிகழ்வை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். இந்த மிகப்பெரிய இயற்கை சீற்றத்திலிருந்து நம்முடைய பகுதியை, இன்னும் குறிப்பாக நம்முடைய சாந்தோம் இந்த பகுதியை அந்த அழிவிலிருந்து புனித தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக இறைவன் நம்மை காத்தார். அதனுடைய நன்றி நினைவாக கடவுளுடைய இரக்கத்தையும் கருணையையும் அவருக்கு நன்றியை தெரிவிக்கின்ற ஒரு நாளாக இந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். எனவே இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இறைவனுடைய அருட்காவல், இறைவன் எப்படி நம்மை வழிநடத்தி பாதுகாத்து நம்மை காத்து நடத்தினார் என்பதை நினைத்து இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். இன்னும் குறிப்பாக அதே சமயத்தில் இதே ஆழி பேரலையில் சிக்குண்டு உயிர் திறந்தவர்கள் பல்லாயிரம் மக்கள். எனவே அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் நாம் ஜெபிப்போம். இன்றளவும் இந்த இயற்கை சீற்றம் பலருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுதான் உண்மையும் கூட. எனவே அனைவரினுடைய வாழ்க்கையும் இந்த இயற்கை சீற்றத்தினால் பாதிப்படைந்த எல்லோருடைய வாழ்க்கையும் நலம் பெற அவர்கள் மீண்டும் தங்களுடைய வாழ்வை நல்ல ஒரு முறையில் அமைத்துக்கொள்ள அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம். மேலும் இந்த பலி நன்றி பலியாக கௌதம் ராஜ் பிறந்தநாள் கொண்டாடுகின்ற அவருக்காகவும், மைக்கேல் ஜோஸ்பின் ஹி, ரோசா மிஸ்டிகா, பிளஸி கிராசியா இவர்கள் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சிறப்பு ஆசீர்வாதங்களுக்காக, நல்ல உடல் சுகத்திற்காக லோகநாதன், அல்போன்சா, மேலும் கவிதா சகாயும் பலி மன்றாடுகிறார்கள். பின்வரும் ஆன்மாக்களை பாற்றிற்காக மன்றாடுவோம். சுனாமி ஆழி பேரலையில் இறந்து போன எல்லா ஆன்மாக்கள் நிலை பாற்றிற்காகவும், ஆரோக்கியசாமி, பாப்பாத்தி அம்மாள், ராயப்பன், இருதயநாதன், சகாய டார்லின், ஷர்மா, கேத்ரினல், லியோனி, பிலிப், ஸ்தனிஸ்லாஸ், மேலும் உத்தரிக்கின்ற நிலை ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, கிறிஸ்து பிறப்பை நேற்று நாம் கொண்டாடினோம். இந்த கிறிஸ்து பிறப்பு என் கிழமைகளில் இருக்கின்ற இந்த நாளில் தாயாம் திரு அவை புனித ஸ்தேவான், திருத்தொண்டரான புனித ஸ்தேவானின் விழாவை இன்று கொண்டாடுகின்றது. மறைசாட்சியத்தை, ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையை பறைசாற்றி மறைசாட்சியத்தை ஏற்ற முதல் புனிதராக இவர் அறியப்படுகின்றார். இன்று இந்த புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாம் நாடுவோம். திரு அவையின் முதன்மையும் தந்தையர்களுள் ஒருவரான புனித தெர்ட்டுல்லியன் கூறுவது போல, மறைசாட்சியர்களின் இரத்தம் திரு அவையினுடைய விளை நிலமாக, திரு அவை வளர்வதற்கான அடிநாதமாக அமைந்திருக்கிறது. எனவே அவர்களுடைய பலியினால், அவர்களுடைய தியாகத்தினால், அவர்களுடைய நம்பிக்கையின் விளைவாக இன்று திரு அவை வளர்ந்திருக்கிறது. எனவே அவர்களை இறைவன் நமக்கு முன் உதாரணமாக கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புனிதரின் பரிந்துரையை நாடுவோம். நாமும் நம்முடைய நம்பிக்கையில் ஆழப்பட, நம்முடைய குடும்பங்கள் நம்பிக்கையில் வளர நாம் இந்த புனிதரின் பரிந்துரையை நாடி ஜெபிப்போம். இந்த பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள், குறைகள், நம்முடைய பலவீனங்கள் அனைத்தும் நினைத்து பார்த்து இறைவனின் மன்னிப்பை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான தூய மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Cristo, me
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சுனாமி நினைவு தினத்தில் 20வது ஆண்டு திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் நாம் அனைவரும் கடந்த 2004ஆம் ஆண்டு ஆழி பேரலையால் நமக்கு நிகழ இருந்த பேராபத்திலிருந்து நம்மை இந்நாள் வரை காத்து வழிநடத்தி வரும் நமது பங்கின் பாதுகாவலர் புனித தோமையார் ஆண்டவரிடம் மன்றாடி நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் அவரை போல் நாம் ஆண்டவர் மீது ஆழ்ந்த விசுவாசத்தை வைத்து ஆண்டவரே என் தேவனே என்று வேரூன்றி நிற்கவும் கடவுள் நமக்கு செய்த பல நல்ல செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்தவும் அவரை போற்றவும் நம் தாய் திரு அவை நினைவு கூறும் புனித ஸ்தேவான் கிறிஸ்தவத்தின் முதல் இரத்த சாட்சியாக மரித்தவர். கிரேக்க மொழியில் இவரது பெயரின் பொருள் மகுடம் என்பதாகும். இவர் தம் உயிர் தியாகத்திற்காக கடவுளால் மகுடம் சூட்டப்பட்டதாக நம்பப்படுகின்றது. இந்த 2 புனிதர்களைப் போல நாமும் விசுவாச வாழ்வில் வளர இத்திருப்பலியில் இணைவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தம்மை துன்புறுத்துவோருக்காக மன்றாடிய புனித ஸ்தேவானுடைய விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இன்று நாங்கள் நினைவு கூறும் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி பகைவருக்கு அன்பு காட்ட கற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஸ்தேவான் முதல் மறைசாட்சி. முதல் வாசகம். இதோ வானம் திறந்திருப்பதை காண்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவசனம் 8 முதல் 10, அதிகாரம் 7 இறைவசனம் 54 முதல் 60. அந்நாள்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தைச் சேர்ந்த சிலரும் சீரோன், அலெக்சாந்திரியா நகரினரும் சிசிலியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தனர். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சிமையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்து நிற்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல் எறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முடிந்தால் படிவிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். இது ஆண்டவர் அருளும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறைகளாய் இரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாய் இரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. இதோ உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி உன்னை நடத்தியருளும். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளும். உமது பேரன்பின் நான் கனிகூர்வேன்.
அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கைகளினின்றும் என்னை விடுவித்தருளும். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 17 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்துதர்களுக்கு கூறியது: எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம்முடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். இயேசுவில் அன்பானவர்களே, யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 நாம் எப்படி தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு மனிதராக, அந்த வாக்கு கடவுளாக இருந்தது என்பதை நாம் வாசிக்க கேட்கின்றோம். கடவுள் தமக்குரியவர்களை தேடி வருகின்றார். தமக்குரிய மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், அவரை புறக்கணிக்கிறார்கள். எனவே கடவுளை யாரெல்லாம் நம்பி ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனின் பிள்ளைகள் ஆகக்கூடிய அருளை கடவுள் பொழிந்திருக்கிறார் என்று யோவான் நற்செய்தி 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். கடவுள் எல்லா காலத்திலும் ஏதோ ஒரு நிலையில் புறக்கணிக்கப்படுபவராக இருக்கிறார். கடவுளை ஏற்றுக்கொண்ட மக்களும் ஏதோ ஒரு நிலையில் ஒரு புறக்கணிப்புக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்பதைதான் இன்றைய விழாவானது நமக்கு எடுத்துச் சொல்கிறது. புனித ஸ்தேவான் அவருடைய திருநாமத்தை கொண்டாடுகின்ற இந்த நாளில் புனித ஸ்தேவானுக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பல ஒற்றுமைகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். புனித ஸ்தேவான் ஞானத்திலும் தூய ஆவியாரின் வல்லமையிலும் ஆட்கொள்ளப்படுகின்றார்.
அவர் எப்படி தொழுகை கூடங்களில் போதித்தார் என்பதை நாம் திருத்தூதர்கள் பணியில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். எப்படி இறை வல்லமையோடும் தூய ஆவியாரினுடைய ஆட்கொள்ளுதலின் வழியாக அவர் தன்னை எதிர்த்து கேள்வி கேட்ட மறைநூல் வல்லுநர்களை எப்படி அவர் எதிர்த்து அவர் பேசினார், எப்படி ஞானத்தோடு அவர்களுக்கு பதில் கூறினார் என்பதை எல்லாம் நாம் கேட்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசுவும் கூட எப்படி ஞானத்தில் அவர் சிறந்து வல்லமையால் தூய ஆவியாரின் வல்லமையால் அவர் மறைநூல் வல்லுநர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூறினார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். அதே போல் புனித ஸ்தேவான் வானம் திறந்திருப்பதையும் கடவுள் ஆண்டவராகி இயேசு கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருப்பதையும் அவர் காண்கின்றார். அவர் தன்னை துன்புறுத்தியவருக்காக மன்றாடுகின்றார். தன்னுடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் கல்லெறிந்து தனக்கு எதிராக கல்லெறிகின்ற அந்த மனிதர்களுக்காக அவர்களை மன்னித்து அவர்களுக்காக மன்றாடுபவராக அவர் மாறுகின்றார். இதேதான் ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய வாழ்வில் அவர் செய்தார். தன்னை சிலுவையில் அறைபவர்களுக்காக அவர் மன்னிப்பு வேண்டுமாறு, அவர்களை மன்னித்தருளுமாறு தந்தை கடவுளிடம் அவர் மன்றாடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே புனித ஸ்தேவானுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கின்ற இந்த ஒப்புமைகளை நாம் பார்க்கின்றோம். ஸ்தேவான் என்றால் நாம் முன்னுரையில் வாசிக்க கேட்டது போல மணிமுடி என்று பொருள். எனவேதான் அவருக்கு முடியப்பர் என்று இன்னும் ஒரு பெயரும் இருப்பதை நாம் கேட்கின்றோம். அவர் முடியப்பராக மணிமுடி சூட்டியவராக இருக்கின்றார். தன்னுடைய மறைசாட்சியத்தை அவர் மணிமுடியாக அவர் இறைவனுக்கு அவர் அர்ப்பணிக்கின்றார். எப்படி தன்னுடைய வாழ்வில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால், அவரை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக வந்த அந்த மறைசாட்சியத்தை அவர் துணிவோடு தைரியத்தோடு தன்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்வதன் வழியாக அந்த மறைசாட்சியத்தை ஒரு மணி முகுடமாக இறைவன் அவருக்கு மாற்றியதை நாம் பார்க்கின்றோம். அன்பானது, இந்த விழா நமக்கு சொல்லுகின்ற முக்கியமான முதன்மையான செய்தி. நேற்று தான் நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடினோம். மகிழ்ச்சியோடு நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடினோம். விண்ணகத்திலிருந்து கடவுள் நம்மை தேடி மண்ணகத்தில் பிறந்த அந்த ஒரு விழாவை நாம் கொண்டாடினோம். இன்றைக்கு புனித ஸ்தேவானுடைய விண்ணக பிறப்பை நாம் கொண்டாடுகின்றோம். வாழ்வில் இன்பமும் துன்பமும் யதார்த்தத்தை நமக்கு எடுத்து கூறுகின்றன. வாழ்வில் இன்பங்களும் துன்பங்களும் கலந்து வரும் என்கின்ற ஒரு முக்கியமான செய்தியை இன்றைக்கு இந்த விழா நமக்கு எடுத்து கூறு. நேற்று நாம் மகிழ்ச்சியாக ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடினோம். இன்று அதே மகிழ்வோடு நம்முடைய நம்பிக்கை இன்னும் அதிகமாக ஆழப்பட புனித ஸ்தேவானுடைய விண்ணக பிறப்பை நாம் கொண்டாடுகின்றோம். மனிதர் என்கின்ற பார்வையில் அவருடைய மறைசாட்சியம் நமக்கு அது ஒரு வலிமிக்கதாக, ஒரு வேதனை மிக்கதாக நம்முடைய கண்களுக்கு தோன்றினாலும் கடவுள் தன்னுடைய விசுவாசத்தின் கருவியாக, தன் மீது கொண்ட நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு கருவியாக புனித ஸ்தேவானை கடவுள் உருவாக்கினார் என்பதனால் அவர் விண்ணகத்தில் மணிமுடியை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். மறைசாட்சியத்தை ஏற்று மணிமுகுடத்தை அவர் சூட்டி இருக்கின்றார். எனவே அவர் இன்று விண்ணகத்தில் பிறந்திருக்கின்றார். நம்முடைய வாழ்வில் நாம் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரு சேர பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்வில் எல்லா நாட்களிலும் இன்பம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. அதே போல வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டும்தான் இருக்கும் என்பதையும் நாம் எண்ணிவிடக்கூடாது. இன்பமும் துன்பமும் ஒரு சேர கலந்ததுதான் வாழ்வாக இருக்கிறது. இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நான் ஒரே அளவில் நாம் பார்ப்பவர்களாக, இரண்டையும் ஒரே அளவில் நாம் கையாளுபவர்களாக, ஒரு முதிர்ச்சி அடைந்த மனநிலையில் நாம் கையாளுபவர்களாக இருக்க இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். பல சமயங்களில் நாம் மகிழ்வை மிகுந்த ஒரு திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்வோம். ஒரு மகிழ்வான காரணத்தை நாம் திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நம்முடைய வாழ்வில் ஒரு துன்பம், ஒரு பிரிவு, ஒரு நோய், ஒரு வலி ஏற்படுகிறது என்றால் அதை நம்மால் கண்டிப்பாக அந்த ஒரு திறந்த மனதோடு, ஒரு முதிர்ந்த மனதோடு நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மிக மிக ஒரு கடினமான ஒரு செயலாக இருக்கும். எப்பொழுது நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால், நாம் எப்பொழுது நம்மை முழுமையாக இறைவனுடைய திருவுளத்திற்கு, இறைவனிடம் நாம் சரணாகதி ஆகிறோமோ அப்பொழுது அந்த ஒரு முதிர்ந்த மனநிலை நமக்கு வரும். பல சமயங்களில் நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற துன்பங்களை கண்டு நாம் எழுப்புகின்ற முதலாவது கேள்வி, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு நிலையை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றுதான் நம்முடைய மனித அனுபவங்களிலிருந்து, மனித அறிவிலிருந்து அல்லது மனிதனுடைய இந்த அறிவிலிருந்து நாம் கேட்கக்கூடும். ஆனால் இந்த ஏன் என்கின்ற கேள்வியை விடுத்து
எப்படி என்கின்ற இந்த கேள்வியை நாம் கேட்டு அதற்கான பதிலை நாம் தேடினோம் என்றால் இந்த ஒரு வாழ்க்கை பயணத்தில் இறைவனுடைய உடனிருப்பை நம்மால் பார்க்க முடியும். ஏன் இந்த துன்பம் என்கின்ற கேள்விக்கு கண்டிப்பாக நமக்கு பதில் கிடைக்குமா என்றால் கண்டிப்பாக கிடையாது. இந்த பதில் நமக்கு கிடைப்பதை காட்டிலும் அந்த ஏன் என்கின்ற கேள்வி நமக்கு இன்னும் அதிகமான சுமையை தருபவதாகவும், அல்லது அந்த ஒரு நிலையிலிருந்து, துன்ப நிலையிலிருந்து நாம் வெளிவரக்கூடிய வழிகளை அந்த ஏன் என்கின்ற கேள்வி நமக்கு தடுத்து நிறுத்துவதாகவும் இருக்கும். கடவுளுடைய அருட்கரத்தை நம்மால் பார்க்க முடியாது, கடவுளுடைய உடனிருப்பை நம்மால் பார்க்க முடியாது. அந்த நம்பிக்கையை அந்த ஏன் என்கின்ற கேள்வி துளைத்து விடுபவதாக இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு நிலையில் எப்படி ஆண்டவரே நான் இதை கடந்து வர முடியும் என்கின்ற அந்த கேள்விக்கு கண்டிப்பாக இறைவன் நமக்கு அந்த வழியை காட்டுபவராக, கடவுளுடைய உடனிருப்பு அந்த நிலைகளில், அந்த துன்ப நிலைகளில், அந்த பிரிவில், அந்த நோயில், அந்த வேதனையில் இருப்பதை நாம் அதனுடைய இறுதியில் நாம் புரிந்து கொள்ளும். புனித ஸ்தேவான் தன்னுடைய மறைசாட்சியத்தை அவர் மனம் விரும்பி ஏற்றால் என்றால் அவருடைய உடனிருப்பு அவரோடு இருந்தது. கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வார் என்கின்ற அந்த நம்பிக்கை அவருக்கு உறுதியாக ஆழமாக இருந்தது. கடவுள் தன்னுடைய இந்த பயணத்தில், இந்த திருத்தொண்டரான அவர் செய்த அந்த பணியினுடைய பயணத்தில் அவரோடு இருந்தார் என்கின்ற நம்பிக்கை அவருக்கு இன்னும் அதிகமாக இருந்ததன் விளைவாகத்தான் அவர் மறைசாட்சியத்தை அவர் ஏற்க முடிந்தது. இன்று நம்முடைய வாழ்விலும் கூட நமக்கு ஏற்படுகின்ற ஒரு இன்பமான அனுபவமாக இருக்கட்டும், அல்லது ஒரு நெருடலான, ஒரு துன்பமான, ஒரு துயரமான அனுபவமாக இருக்கட்டும், இவை அனைத்தையும் நாம் ஒரு சேர பார்ப்பவர்களாகவும், இன்னும் குறிப்பாக துன்ப நேரங்களில் கடவுளுடைய அருட்காவலை, கடவுளுடைய உடனிருப்பை, கடவுளிடம் நாம் சரணாகதி ஆகும் பொழுது அதிலிருந்து நாம் எப்படி கடவுள் நம்மை வழிநடத்த செல்வார் என்கின்ற, அல்லது வழிநடத்தி செல்கிறார் என்கின்ற அவருடைய வல்லமையை, அவருடைய கைவன்மையை நம்முடைய வாழ்வில் நாம் பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம், என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்றெல்லாம் நீங்கள் தயார் செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்து கூறுகின்றார். நீங்கள் பேசப்போவது கிடையாது. உங்களுடைய துன்பங்களில் நீங்கள் ஆளுநரிடமும் அரசர்களிடமும் தொழுகை கூடங்களில் உங்களை ஒப்புவிக்கப்படும் பொழுது நீங்கள் முன்னேற்பாடு செய்து கொள்ள வேண்டாம். நான் என்ன சொல்லணும், என்ன பேசணும் என்பதெல்லாம் நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். மாறாக கடவுள் உங்களுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார், உங்களுக்கு அது அருளப்படும். கடவுளுடைய அருட்காவலை நம்பி இருப்பதற்கான அடையாளம் இது. என்னுடைய சொந்த அறிவினால் அல்ல, என்னுடைய சொந்த ஆற்றலினால் அல்ல, வல்லமையினால் அல்ல, மாறாக கடவுளின் வழி நடத்துதலினால், கடவுளின் வழி நடத்துதலை நான் நம்பி இருக்கும் பொழுது நான் என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு அருளப்படும். நம்முடைய வாழ்வில் இது மிக மிக முக்கியமான ஒரு ஒன்றாக நாம் பார்க்க வேண்டும். நான் கடவுளை நம்பி இருக்கிறேன் என்றால் கடவுள் என்னை வழிநடத்துவார் என்கின்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய இக்கட்டான நிலைமைகளில் நான் என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்பதை நம்முடைய ஆற்றலை நாம் நம்பி இருக்காமல் கடவுளுடைய ஆற்றலை, கடவுளுடைய அருளை நாம் நம்பி இருக்கும் பொழுது கடவுள் நமக்கு அதை அந்த நேரத்தில் வெளிப்படுத்துவார். அதேதான் நாம் நம்முடைய நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். கடவுள் என்னை வழிநடத்தி செல்வார் என்கின்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும் பொழுது கடவுளுடைய அந்த அருட்காவலை, அருட்கரத்தை நாம் பார்க்க முடியும். ஸ்தேவான் இதை முழுமையாக நம்பினார். கடவுள் என்னை வழிநடத்தி செல்வார் என்கின்ற அந்த நம்பிக்கை அவருக்கு உறுதுணையாக, அந்த நம்பிக்கை அவருக்கு உறுதியாக இருந்ததன் விளைவாகத்தான் அவர் தன்னுடைய உயிரை கடவுளுக்கென்று அவரால் கொடுக்க முடிந்தது. எனவே இயேசுவில் அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாளில் கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையை நாம் ஆழப்படுத்துகின்ற இந்த நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற இன்பங்கள், துன்பங்கள் அனைத்தையும் இறைவன் பாதம் சமர்ப்பிப்பவர்களாக, அனைத்தையும் ஒரு சேர பார்ப்பவர்களாக, இன்னும் குறிப்பாக நம்முடைய துன்பங்களில் இறைவனை நாடுகின்ற மக்களாக, இறைவனிடம் சரணாகதி ஆகின்ற மக்களாகவும், இறைவனின் திருவுளத்தை நம்முடைய வாழ்வில் நாம் நிறைவேற்ற இறைவன் கையில் நம்மையே நாம் ஒரு கருவியாக ஒப்படைப்பவர்களாகவும் வாழ, அனைத்திற்கும் மேலாக நம்முடைய ஆற்றலை, நம்முடைய வல்லமையை நாம் நம்பியிருக்காமல் இறைவனின் கருணையை, இறைவனின் இரக்கத்தை, இறைவனின் அருளை நாம் நம்பியிருக்கும் பொழுது கடவுளுடைய வல்லமையை நம்முடைய வாழ்வில் காண்போம் என்கின்ற இந்த இறை செய்தியோடு தொடர்ந்து நாம் இப்பலியில் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம்.
கடவுள் நம்மை தேடி வந்திருக்கின்றார். நாம் விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய இறைவனாக இருக்கின்றார். நம்முடைய வேண்டுதல்களை, நம்முடைய ஜெபங்களை இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். உம் திருக்குடும்பம் வழியாக எமக்கு வழிகாட்டிய இறைவா, திருப்பேரவையாம் திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், இருபால் துறவிகள், பொது நிலையினர் அனைவரின் உள்ளத்தில் உமது அன்பையும் பரிவிரக்கத்தையும் நிறைவாய் பொழிந்து ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் இறை அரசை அறிவிக்கும் கருவிகளாய் வாழ வரம் வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கீழ்ப்படுதலின் மகிமையை உம் திருக்குடும்பத்தின் வழியாக உணர்த்திய எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறைமகன் வாழ்ந்து காட்டிய அதே வழியை நாங்களும் கடைபிடித்து எங்கள் குடும்பங்கள் கோவிலாய் ஒளிந்திட எமக்கு சுயநலமற்ற அன்பும் அடுத்திருப்பவருடன் நட்பு பாராட்டும் நல்ல உள்ளங்களையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க ஏழை போல் பிறந்த இயேசுவே, உமது பிறப்பின் மகிழ்ச்சியை எங்களில் உள்ள ஏழை குடும்பங்களோடும் குழந்தைகளோடும் பகிர்ந்து கொள்ளவும், துன்பங்களினால் அவதியுறும் மக்களுடன் பணிபுரியவும், அவர்களின் வாழ்க்கை ஆதாரங்களை உயர்த்திட உதவிடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பை பகிர்ந்து அளிக்க எம்மை தேடி வந்த எம் அன்பு இறைவா, இந்த நல்ல நாளில் கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று மகிழ்வுடன் வாழ இவ்வுலகில் எதிர்நீச்சல் போட்டு அமைதியான குடும்ப வாழ்க்கை நடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆறுதலின் ஊற்றே எம் இறைவா, சுனாமியால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த அனைவரது ஆன்மாக்களும் ஆண்டவரிடம் சேரவும், அவர்களது பிரிவால் வாடும் குடும்பத்தின் உறவினர்கள் அனைவருக்கும் நீரே ஆறுதலும் உற்ற துணையுமாயிருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். கடவுள் நமக்கு இந்த இயற்கையை தந்திருக்கின்றார். நாம் வாழ, நம்முடைய வாழ்வை நாம் நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள இந்த இயற்கை நமக்கு துணை புரிய இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் இந்த இயற்கையை நம்முடைய சுயநலத்திற்காக அதீதமாக பயன்படுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றங்களின் வழியாக நமக்கு பாடம் புகுட்டுகின்றார். நாம் இந்த இயற்கையை நல்ல முறையில் பயன்படுத்த நாம் ஜெபிப்போம். கடவுள் தந்த இந்த இயற்கை என்கின்ற கொடையை நாம் நம்முடைய சுயநலத்திற்காக அல்லாமல் பொது நன்மைக்காக பயன்படுத்த, நம்முடைய தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்த நாம் ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நல்ல நாளில் எங்களுடைய ஜெபங்கள் மன்றாட்டுக்கு அனைத்தும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நீர் எங்களுக்காக மனு உருவாகி இவ்வுலகத்தில் பிறந்திருக்கிறேன். எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீர் கண்ணோக்குவீர், பார்ப்பீர், எங்களை ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு, இந்த அப்பரச காணிக்கையோடு எங்களுடைய மன்றாட்டுக்களையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். பீடத்திலே
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களது மானிய பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை சாட்சியான புனித ஸ்தேவானின் மாட்சிக்குரிய நினைவு கொண்டாட்டத்தில் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இன்று இறைப்பற்றுடன் கொண்டு வரும் பலி பொருட்கள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மானாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியலோ நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வழியாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட சுனாமி ஆழி பேரலையில் இறந்து போன ஆன்மாக்கள், இன்று நாங்கள் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற ஆன்மாக்கள் என உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எம் பங்கின் பாதுகாவலரான புனித திருத்துதர் தோமையார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித ஸ்தேவான், மேலும் எல்லா புனிதர்களுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்தும் எல்லா நோய் நொடிகளிலிருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவன்.
செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருளும் திறத்தும் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்க்கை அழைத்து செல்வதாக. ஆமென். அன்பிற்கு part worthily to come and receive the Holy Communion. Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. பொன்மாலை நீரும் பூந்தென்ற காற்று என் ஜீவனாகும்
இயேசுவில் அன்பானவர்களே, ஒவ்வொரு மாதமும் 26ஆம் நாள் நாம் புனித தோமையாரின் வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாள். புனித தோமையாரின் பரிந்து பேசுதலின் வழியாக, அவருடைய உடனிருப்பின் வழியாக இறைவன் நம்மை பாதுகாத்தார், இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாத்தார். அந்த ஒரு நம்பிக்கையின் வழியாக அந்த நம்பிக்கை நம்மை இன்னும் அதிகமாக இறைவன் பாதம், இறைவனின் நம்பிக்கைக்குள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கடவுள் எப்படி அன்று நம்மை பாதுகாத்தாரோ அதே போல் இன்று நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற எல்லா சோதனைகள், எல்லா வேதனைகளிலும் இருந்தும் நம்மை பாதுகாப்பார். இயற்கை சீற்றங்கள் மட்டும் அல்லாமல் மற்ற எல்லா நிகழ்வுகளிலும், மற்ற எல்லா துன்பங்களிலும், துயரங்களிலும், பிரிவுகளிலும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் என்பது நம்முடைய நம்பிக்கை. அதற்கு துணை புரிவதுதான் நம்முடைய பாதுகாவலரான புனித தோமையாரின் பரிந்து பேசுதல், அவருடைய உடனிருப்பு, அவருடைய பாதுகாப்பு. ஒவ்வொரு மாதம் 26ஆம் நாள் நாம் விசேஷ விதமாக இங்கு ஜெபமாலை ஜெபிப்பது உண்டு. ஆனால் அந்த ஜெபமாலைக்கு அதிக பேர் வருவது கிடையாது. பாவம், ஜெபமாலை ஜெபிக்கின்ற ஒரு 3 பேர் இருப்பாங்க, அப்புறமா ஒரு 4-5 பேர் வருவீங்க, அவ்வளவுதான். எனவேதான் நாம் அந்த ஜெபமாலைக்கு அதிக நபர்கள் வருவது குறைந்த காரணத்தினால் நாம் வெறும் ஜெபமாலை மட்டும் இங்கு ஜெபித்து விட்டு ஒவ்வொரு மாதம் திருப்பலியை நம்முடைய பேராலயத்தில் நாம் வைக்கின்றோம். இன்று இந்த டிசம்பர் மாதம் 26ஆம் நாள், 20 ஆண்டுகளுக்கு முன்னால் கடவுள் நம்மை பாதுகாத்த ஒரு நன்றி நினைவாக நாம் இன்றைக்கு இங்கு ஜெபமாலை ஜெபித்து திருப்பலியை நிறைவேற்றி இருக்கிறோம். எனவே ஒவ்வொரு 26ஆம் நாளும் எப்படி நமக்கு 3ஆம் நாள் தோமையார் நாளாக இருக்கிறதோ, மாதம் 2வது சனிக்கிழமை மயிலை அன்னையின் வணக்க நாளாக இருக்கிறது, அதே போல் ஒவ்வொரு மாதம் 26ஆம் நாள் புனித தோமையாருக்கு நாம் நன்றியை செலுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கிறது. எனவே இதை மறந்துவிட வேண்டாம். ஒவ்வொரு மாதம் 26ஆம் நாள் தயவு கூர்ந்து ஜெபமாலைக்கு அதிக நபர்கள் வந்து இந்த இடத்தில் ஜெபித்து விட்டு செல்லும்படியாகும். புனித தோமையாரின் அருட்காவலை உங்களுடைய வாழ்வில், நம்முடைய வாழ்வில், நம்முடைய பங்கில், நம்முடைய சமூகத்தில் நாம் உணர்ந்திட நம்பிக்கை மிகுந்த மக்களாக நாம் ஜெபிக்க இன்றைய தினம், இந்த 26ஆம் நாள் நம்மை விசேஷ விதமாக அழைக்கிறது என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த, தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே அன்பானவர்களே, தயவு கூர்ந்து 26ஆம் நாள் ஒவ்வொரு மாதமும் அதிக அளவில் திருப்பலிக்கும் ஜெபமாலைக்கும் வந்து ஜெபித்து விட்டு செல்ல உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்தவர்கள் நமது புனித தோமையாரின் நண்பர்கள் குழுவினர். எனவே ஃபோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சென்ட் தாமஸ் புனித தோமையாரின் நண்பர்கள் இந்த குழுவில் இருக்கின்ற அனைவருக்கும் நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். கோவிலில் திருப்பலி சிறப்பிப்பது என்பது ரொம்ப எளிதான விஷயம். ஏன்னா அங்கே எல்லாமே கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது இல்லைங்களா? எதுவுமே நீங்கள் போய் எதுவும் பண்ண தேவை கிடையாது. அதிகபட்சம் போய் சுத்தம் செய்வீங்க, அவ்வளவுதான். இங்கே நாம் கட்டமைக்க வேண்டும், ஒவ்வொன்றையும் நாம் கட்டமைக்க வேண்டும், இடத்தை தூய்மை செய்ய வேண்டும், திருப்பலிக்கான தயாரிப்புகளை நாம் எடுக்க வேண்டும், மற்றபடி நாற்காலி என ஒவ்வொன்றையும் நாம் செய்ய வேண்டும். எனவே இந்த வேலைகள் எல்லாம், இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்த புனித தோமையாரின் நண்பர்கள் குழுவினருக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த திருவழிபாட்டுக்கு உதவி செய்த நம்முடைய வேதியர், மற்ற ஏற்பாடுகளை செய்த நம்முடைய சேகர் ஆடியோ சிஸ்டம் மற்றும் திருத்தல பணியாளர்கள், இடத்தை சுத்தம் செய்தவர்கள், துப்புரவு பணியாளர்கள் என ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்கு ஆசிருக்கு எழுந்து நிற்போம். ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று கூறி வேண்டி ஸ்தேவான் மீது கல்லெறிந்தனர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உம் திருமகனின் பிறப்பால் எங்களை மீட்டு மறை சாட்சி ஸ்தேவானின் விழாவில் எங்களை இன்புற செய்கின்றீர். நீர் எங்களுக்காக புரியும் எண்ணற்ற இரக்க செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அருட்காவலை வாழ்வில் உணர்ந்தவர்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு
முதலார் ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, இந்திய நாட்டில் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி என் ஆண்டவரே என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்றுக்கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேறும் அன்றாடும் எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை அளித்தருளும்படி உம்மை பணிவோடு இறைஞ்சி மன்றாடுகிறோம். மௌனமாக தனிப்பட்ட கருத்துகளுக்காக வேண்டுவோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றலும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாட்டி போற்றுவோமாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.